அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். பொது பலன் என்பது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. சுய ஜாதகத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கு பெரும்பாலான பலன்கள் நடக்கும். மேலும் நம்மளுடைய ஜாதகப்படி இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி, நம்ம வாங்கி வந்த கொடுப்பனைகளின் அடிப்படையில இந்த கோச்சார பலன்களும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சிலருக்கு சில விஷயங்கள் பொருந்தாமலும் இருக்கும். இப்போ இந்த கோச்சார பலன்களை நம்ம ஒரு கைடன்ஸா எடுத்துக்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த மாதம் ஃபுல்லாவே. ஆனா 8ஆம் இடம் அது ஒண்ணுதான் நெகட்டிவ். ஆனா ஆட்சி பெற்ற சுக்கிரன் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவசரப்படாம துணிச்சலுடன் செயல்பட்டீங்கன்னாக வெற்றி உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவசர முடிவுகளை எடுக்காம செயல்படணும். மற்றவங்களோட அட்வைஸை, அதாவது வெல்விஷர், ஒரு நல்ல பர்சன், பராமப்படாத ஒரு பர்சன் கிட்ட அட்வைஸ் கேட்டு கூட செயல்படலாம். அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதத்துல நீங்களே திடுப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஏற்படுத்தும். மற்றபடி ஆட்சி பெற்ற சுக்கிரனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் துலாம் ராசி பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வேலையை பொறுத்தவரையிலும் இந்த ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். கடந்த காலத்துல வேலையை விட்டுட்டு போலாமா அப்படின்னு நினைச்சவங்க, வேலையை விட்டுட்டு வேற இடத்துல ஜாயின் பண்ணவங்க, இந்த காலகட்டத்துல புதிதாக வாய்ப்புகளை கிடைச்சிருக்கும். பொதுவாகவே கடந்த காலத்துல ஒரு இடமாற்ற சிந்தனைகளுக்குள்ளாகி இருப்பீங்க. 2-3 மாசமா அதை சொல்லியிருப்பேன். இப்போ சப்போஸ் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக கிடைக்கும், அல்லது ஆல்ரெடியே போன மாசமே கூட இடமாற்றம் ஆயிருப்பீங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில இந்த மாதம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் ஊதியம் பெட்டராகவே இருக்கும். மேலும் உங்களுக்கு சக பணியாளர்கள் எதிர்பாலினராக இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பழகும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பாலினுடைய நட்பு, அஃபையர்லாம் கூட வரும். அது ஒரு பிரச்சனை உருவாக்குற மாதிரி தான் வரும். இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எதிர்பாலினுடைய நட்போ அஃபையரையோ ஏற்படுத்தும். அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியா நஷ்டம் கொடுக்கலாம், அல்லது மனது கஷ்டத்தை கொடுக்கலாம். சுக்கிரன் 8ல இருக்கும்போது பண வரவும் திடீர்னு வரும். திடீர்னு தொழில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும், கடனும் ஏற்படும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பொறுத்தவரையிலும் நீங்க புதிய நபர்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்க, பை பண்றீங்க அப்படின்னா கவனமா இருக்கணும். அதுல ஏமாறுறதுக்கோ நஷ்டம் அடைகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் குரு சேர்க்கை 9ஆம் பாவகத்துல, மாதத்தோட முதல் ஒரு 15 நாள் சூரியன் 9ஆம் பாவகத்தில் இருக்கும், குருவுடன் சேர்ந்து இருக்கும். அப்ப அது சிவராஜ யோகம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி வக்கரமாகிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜூலை 13ஆம் தேதி வக்கரம் பெற்று அப் டு நவம்பர் 28ஆம் தேதி வரல வக்கரகதியில் தான் செயல்பட போறாரு. அதே போல புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லதுதான். துலாம் ராசிக்கு 10ல புதன் இருந்தாக பொதுவாகவே விரையாதிபதியாக வரக்கூடியவர் புதன் 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இடமாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். தொழிலில் அல்லது வேலையில நிபுணத்துவம் இருக்கும். எங்கேயும் போனா ஈஸியா லேர்ன் பண்ணிக்குவீங்க. மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கும். ஜூலை 19ஆம் தேதி வரலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த புதன் வக்கரமாகும் போது புதிய நபர்கள்கிட்ட உஷாரா இருந்துக்கணும், எதிர்பாலினர்கிட்டையும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பழக்க வழக்கங்கள்ல ஒர்க் பண்ற இடத்துல புதன் வக்கரமாகிறது பொறுத்தவரையிலும் 9 10ல இருந்து வக்கரமாகிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது வேலையை பத்தி சொல்லணும்னாக்க, வேலையில கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். அது பாசிட்டிவா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா 9ல குரு இருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள்லாம் கூட சாத்தியம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வக்கீல், ஆசிரியர் பணி, புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக தான் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை கிடையாது. 10ல இருக்கக்கூடிய புதன் வக்கரம் பெறும்போது புதிய நபர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, புதிய நபர்களுடன் நட்புறவு பாராட்டுறதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே போல ஊக வாணிகங்கள் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சில முதலீடு செய்யறது கவனமாக இருக்கணும். அல்லது முதலீடு செய்யாம
தவிர்க்கிறது நல்லது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் புதன் வக்ரகதியில் தான் இருக்கும். இந்த வக்ர காலத்துல ஷேர் மார்க்கெட் கூட பாத்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உலக அளவில் ஒரு அன்சர்டனிட்டி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சனி வக்ரமும் குறிப்பிடும். இந்த புதன் வக்ரம் ஆகிறதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. தந்தை ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதற்கு நீங்க மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். படிப்புல சற்று கவனம் குறையும். ஒரு ஏற்ற இறக்கங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கும். தேவையில்லாத நட்பு அல்லது சோசியல் மீடியாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மாணவர்களுடைய கல்வியை கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாதிக்கும். குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவா கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீண்ட நாளா திருமணம் ஆகாதவர்கள் புதன் ஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய திருவெண்காடு போயிட்டு வாங்க. உங்களுடைய கர்மாக்கள் குறையும். கெட்ட கர்மாக்கள் குறைந்து உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி ஏற்படும். இந்த சனி பாத்தீங்கன்னாக்க ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரலும் வக்ரமாகிறது 6ஆம் பாவகத்துல இருக்கு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பழைய கடன் வச்சிருந்தீங்கன்னாக்க அந்த பழைய கடனை இப்ப திருப்பி செலுத்தக்கூடிய நிர்பந்தம் வரலாம். சில பேருக்கு பழைய பிரச்சனைகள் இப்ப புதிதாக உருவாகி அது உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம். அதனால உறவுகள் மத்தியில அல்லது நட்புறவு மத்தியில கூட ஒரு சில கருத்து வேறுபாடு பகையெல்லாம் இருக்குன்னா அதை பெரிதுபடுத்தாம காம் டவுனா போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேருக்கு வழக்குகள் கூட ஏற்படும். வம்பு வழக்குகள்லாம் கூட தேடி வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால எதையும் எதிர்கொண்டு ஜெயிப்பீங்க. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதாவது 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகும் போது உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகளின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பாக மன வருத்தங்களும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி வக்ரமாகிறதுனால என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க பூர்வீக சொத்து அல்லது ஒரு பழைய பிளாட்டு சொத்து இருக்குன்னா அதை வித்துட்டு நீங்க புதிய சொத்து வாங்கலாம். அல்லது சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கடன் ஏற்படும். கடன் வாங்கிதான் அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அகலக்கால் வைக்காதீங்க. எந்த விஷயத்திலயும் அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்துல புதிய திட்டம் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு வேலை பார்க்கணும். அவ்வளவுதான். மற்றபடி மதிப்பு மரியாதை வேலையில கிடைக்கும். பண வரவு இருக்கும். திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் பாவகத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல 5ஆம் இடத்துல ராகு. இந்த 11ஆம் பாவகத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாயும் கேதுவும் பூரம் நட்சத்திரத்துல இணையுது. க்ளோஸாவே இணையுது. அப்போ செவ்வாய் கேதுவால பாதிக்கப்படும் போது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காதல் வாழ்க்கையில் கூட சில கசப்புகள் ஏற்படும். காதலர்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் தவிர்த்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியான தாம்பத்தியம் இல்லாம இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியெல்லாம். இந்த விரையாதிபதியாகவும் அயன போகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புதன் வக்ரம் பெறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாம வாழ்க்கை துணைவர் பற்றியும் பிள்ளைகள் பற்றியும் கவலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். சில பேருக்கெல்லாம் தொழில் காரணமாக கூட ஏதோ ஒரு வகையில தொழிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையில அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். தொழிலேயே இருக்கக்கூடிய நேரம் அதிகமா இருக்கும். அல்லது தொழில் காரணமா வெளியூர்ல இருப்பீங்க. வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்ல இருப்பாங்க. இப்படி கூட தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து இந்த சனி வக்கரம் புதன் வக்கரம்லாம் நெகட்டிவான விஷயங்கள் தான். சனி என்பது பாவகிரகம். இந்த பாவகிரகம் வக்கரமாகும் போது ஏறத்தாழ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 140 நாட்கள் வக்கரமாகும். இந்த வக்கர காலத்துல உக்கிரமான பலன்களை கொடுக்கும். 4, 5ஆம் அதிபதி வக்கரமாகும் போது வீடு வாகனம் சொத்து அடிப்படையில உங்களுக்கு லாபங்கள் ஆதாயங்கள்லாம் உண்டு. பழைய பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் பாசிட்டிவ் தான். 5ஆம் அதிபதி வக்கரமாகும் போது சில பேருக்கு பிள்ளைகள் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படும். அவங்க கல்வி கட்டணம் கட்டுறது அல்லது அவர்களுக்கு திருமணம் செட் ஆகிறது போன்றவை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகளுக்கு உடனான பாதிப்பு தொந்தரவு அதனால விரைய செலவு ஏற்படும்.
மற்றபடி பாத்தீங்கன்னாக்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலை தொழிலில் முன்னேற்றம் உண்டு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் ஏற்படும். அதே சமயத்துல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பழைய கடனால் சில பிரச்சனைகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி சொல்லணும்னாக்க கணவன் மனைவி உறவு நிலை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவர் விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் பிரச்சனைகள் வரலாம். அதே போல உங்களின் உடல்நலனிலும் கவனம் செலுத்திக்கணும். புதிய நபர்களின் அறிமுகங்களால் பாதிப்புகளும் உண்டு, அதனால புதிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கூட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்காம நீங்க இருப்பீங்க. உங்க வாழ்க்கை துணைவரை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, அன்பு காட்டக்கூடியவர் தான். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. பெரும்பாலானவருக்கு சொல்றேன், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க நேசிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. உங்களின் உடல் நலனில் கவனம் செலுத்திங்க. நிறைய பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் ஏற்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை கோயில் குளங்கள் தான தர்மங்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு சூரியன் சேர்க்கை 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அல்லது தொலைதூரத்தில் வேலை தேடக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், முயற்சி செய்யலாம். அந்நிய தேசத்திலிருந்து நல்ல செய்திகள்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முக்கியமான சூட்சுமம் எதுனாக்க மற்றவர்களுடைய அட்வைஸ், குறிப்பா சான்றோர்கள் அல்லது வெல்விஷர்கிட்ட அட்வைஸ் கேட்டு செயல்படுங்க. அவசரப்படாம செயல்பட்டீங்கன்னா வெற்றி தான். இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது என்னன்னு சொல்லியிருக்கிற அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, புரோகிதம், அதே போல கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்க, நிதி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஐடி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க நீங்க சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் சனிக்கிழமைகள் போடுங்க. ஒரு 8 வாரம் போடுறது நல்லது. இந்த சனி வக்கர காலத்துல இருந்து இது ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிச்சீங்கன்னா போதும். உடல்நல தொந்தரவுலாம் இல்லாம இருப்பீங்க. திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம். திருக்கொல்லிக்காடு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல புதன் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவெண்காடு போயிட்டு வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும், உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். திருவெண்காடு புதன் ஸ்தலம் சீர்காழி பக்கத்துல இருக்கு. புதன்கிழமையில போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடை சனிக்கிழமை போயிட்டு வாங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.